பச்சை காய் தான். பச்சை காய் தான் லாபம். பழம் வந்து நம்ம முத்தி அது பழுக்க வச்சு நம்ம கரெக்டாக பதப்படுத்தி காய வச்சு எடுக்கணும். லைட்டாக வெயில் அதிகமாக விட்டால் சுருக்குல அதிகமாக வந்துடும். நம்ம 3 நாளைக்கு பழத்தை காய வச்சு 2 நாளைக்கு 4 நாளைக்கு நெவலில் போடணும். சரிங்க. நம்மளுக்கு நெருளுக்கு இடம் இல்லை, அது போட்டு டெய்லியும் காய வைக்கணும், நல்லா வைக்கணும், அள்ளணும். காட்டு வேலையை செய்யறா அதை செய்யறா பச்சை காய்னா டெய்லியும் அறுத்து மூட்டை பிடிச்சி கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 6 நெட்டு இருக்குது, 1 2 3 4 5 6 நெட்டு நாளைக்கு இருக்கலாம். ஒரு நாளைக்கு இது ஒரு நட்டு அது ஒரு நட்டு 6 நாளைக்கு அங்கே போயிட்டா 6 நாளைக்கு இங்கே இருக்கிற பிஞ்சு முத்திரும். ஓ சரிங்க. 6 அடி அது 3/4 அடி வருதுங்க. நாங்கள் வெளியில் என்ன வெங்கடேஸ்வராங்களா? வெங்கடேஸ்வரா தான். நாங்கள் பச்சை காய் வந்து டெய்லியும் அறுத்து விற்றுருவோம். ஓ பச்சை காய் வந்து நம்ம அறுத்து நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துடலாம். அப்புறம் 5-6 மாதம் 7 மாதம் இருக்கலாம். அந்தாண்ட அப்போ 1 வருஷம் போயிருங்க. 1 வருஷம் இது 1 வருஷம் போயிரு. இது வந்து தண்ணியிலேயே விரைச்சி விட்டு தண்ணி பச்சிக்கலாம். விரைச்சி விட்டு அப்படி தண்ணி பச்சி விட்டு. ஏன்னா அப்போ கொத்தமல்லி செடி ஹைட்டா உள்ள போகுது. சின்ன செடியில் கொத்திக்கும். பூ பிஞ்சாக்குள்ள போய் கொத்தக்கல ஆடாட கொட்டிடும். அதெல்லாம் வைக்கல் உரத்தை இறச்சி விட்டு தண்ணி பச்சிக்கலாம். எருவு போட்டும் தண்ணி பச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா பூ வருதுங்க. சரி உங்களுக்கு அதனாலதான் நாங்கள் கால் பிடிச்சி தண்ணி பச்சிருக்கோம். ஒன்றும் வாங்கல. அது எனக்கு மானியத்தில் வரும். அது மானியத்தில் எழுதி போட்டிருக்கோம். சரிங்க. சோலார் போட்டு விட்டோம்ல, சொட்டு நீர் வந்து மானியத்தில் வாங்கலாம். சொட்டு நீர் வந்து மானியத்தில் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், மிளகாய் செடி வச்சுருக்காங்க. இப்போது மிளகாய் காட்டு வந்திருக்குங்க. இந்த மிளகாய் செடியோட பராமரிப்பு இதை பற்றி நம்ம அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அக்கா சொல்லுங்கக்கா, இது என்ன செடிங்கக்கா? மிளகாய் செடியில் என்ன ரகங்கக்கா? இது மிளகாய் செடியை பற்றி சொல்லுங்கக்கா. மிளகாய் செடி வந்து இது 4 பேர் குணா. சரிங்கக்கா. அதில் நிறைய விதமான காய் இருக்குது. பங்காரா இருக்குது, 16க்கு 14 இருக்குது. 16க்கு சரிங்கக்கா. குட்டக்கா ரகம் இருக்கு. சரிங்க. இது வந்து குணா வந்து நல்லா காப்பு இருக்கும். சரிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிறோம். 1600 நாற்று வச்சிருக்கேன். 1600 நாற்று. எத்தனை சென்ட்டுங்க வச்சிருக்கீங்கக்கா? 30 சென்ட்டுக்கு 1600 நாற்று. ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு எத்தனை இடைவெளிங்க வரும்? ஒரு சும்மா 6 அடி வருதுங்களாக்கா? 6 அடி இருந்து 3/4 அடிங்க. 6 அடி அது 3/4 அடி வருதுங்க. சரிங்க. இது வந்து எங்கே வாங்குனீங்கக்கா? நர்சரியில் வாங்குனீங்களா இல்லை எங்கே? ஆமாம், நர்சரியில் தான். நாங்கள் வெளியில் என்ன வெங்கடேஸ்வராங்களா? வெங்கடேஸ்வரா தான். வெங்கடேஸ்வராவில். சரிங்கக்கா. அங்கே தான் வாங்கணும். சரி, வெங்கடேஸ்வரா நர்சரியில் வாங்கியிருக்கோம். இது எத்தனை நாளைக்கு பயிருங்கக்கா? எப்போ காப்பு வரும்? 3 மாதத்துல வந்துடும். சரிங்கக்கா. 3 மாதம் ரப்பா முடிஞ்சோடனே பூ பிஞ்சு வந்துடும். சரிங்கக்கா. நல்லா காப்பு பிடிச்சி நாங்கள் பச்சை காய் வந்து டெய்லியும் அறுத்து விற்றுருவோம். ஓ பச்சை காய் வந்து நம்ம அறுத்து நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துடலாம். இப்போ வந்து கிலோ என்னக்க போகுது பச்சை காய்? இப்போ வந்து 40 போயிட்டு இருக்குது. நம்ம சீசன் போகிறப்ப முன்ன டைம் 30 போட்டேன். அந்த அளவு ஃபுல்லாக போட்டிருந்தேன். சரிங்கக்கா. அப்போ 30 போட்டிருந்தேன். சரிங்க. இப்போ 40 போயிட்டு தான். இது வரக்கல எப்படி வருது? இல்லை 40 வரும், 50 கூட வரலாம். வரலாம். சரிங்கக்கா. அது எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு செடிக்கு எத்தனை கிலோ காய்க்கா வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் டைமு இப்போ காய் ஃபுல்லாக இருக்குச்சுக்கவே. சரிங்க. இது ஒரு மட்டை அறுத்துட்டு போயிடுமா, ஒரு நாளைக்கு போய்ட்டு ஒரு சரம் வருதுமோ 50 கிலோ வரும். ஓ இந்த ஒரு நெட்டுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 6 நெட்டு இருக்குது, 1 2 3 4 5 6 நெட்டு நாளைக்கு இருக்கலாம். ஒரு நாளைக்கு இது ஒரு நட்டு அது ஒரு நட்டு 6 நாளைக்கு அங்கே போயிட்டா 6 நாளைக்கு இங்கே இருக்கிற பிஞ்சு முத்திரும். ஓ சரிங்கக்கா. முத்திச்சா லைனாக அப்படி டெய்லி அறுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து ஒரு 50 கிலோ வருமாக்கா ஒரு நாளைக்கு? 50 கிலோ வரும். அப்போ 22,500 ஒரு நாளைக்கு. 1 கிலோ வரும், 2 கிலோ வரும். நம்ம வந்து அதுக்கு அடி உரம் எருவு கொடுத்து தண்ணி பாக்கிறதுல தான் இருக்குது. சரிங்கக்கா. நல்லா எருவு தண்ணி கொடுத்தோம். நல்லா இப்போ பிஞ்சு விட்ட உடனே காய் அறுக்கிறோம். அறுத்து அடுத்த நாள் தண்ணி விடக்கல, உரமாவது எருவா போட்டு தண்ணி விட்டோமா உடனே நல்லா பூவு பிஞ்சு. ஓ அந்த வந்து நம்ம தண்ணியில் கட்டும் போது விடணுமாக்கா இல்லை போட்டு கொத்தி விடணுமாக்கா அந்த உரத்தை? தண்ணியிலேயே விரைச்சி விட்டு தண்ணி பச்சிக்கலாம். விரைச்சி விட்டு அப்படி தண்ணி பச்சி விட்டு. ஏன்னா அப்போ கொத்தமல்லி செடி ஹைட்டா உள்ள போகுது. சின்ன செடியில் கொத்திக்கும். பூ பிஞ்சாக்குள்ள போய் கொத்தக்கல ஆடாட கொட்டிடும். அதெல்லாம் வைக்கல் உரத்தை இறச்சி விட்டு தண்ணி பச்சிக்கலாம். எருவு போட்டும் தண்ணி பச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா பூ வருதுச்சுக்கவே. சரிங்க. நல்லா பூ வருதுச்சுக்கவே. சரிங்க. இப்போ இந்த பாரு வைக்கம் பிடிச்சது வந்து எத்தனை அடிக்கு பாரு பிடிச்சிருக்கிறோம்? பாரு வந்து 2 அடி. 2 அடிக்கு? ஆமா 2 அடி. கரையே 2 அடி. கரையே 2 அடி. அந்தாண்ட வாய்க்கால் ஒரு 1/2 அடி. மொத்தம் 2 அடிக்கு. 2 அடிக்கு 3 அடிக்கு வரல நம்ம ஒரு பாரு பிடிச்சி தண்ணி. வந்து பெரிய கரையா தான் இருக்கணும். ஏன்னா செடி வந்து அந்த ஹைட் வரும். சரிங்க. அது மோதி புதையாயிரும்ல. அதனால கரை பெருசா தான். கரை பெருசா 2 அடியிலேருந்து 3 அடி நம்ம கரை பெருசாகணும். ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் உள்ள இடைவெளி வந்து 3/4 அடியிலேருந்து 1 அடி வரைக்கும் வேணுங்க. சரிங்க. இது வந்து பேர் வந்து குணா. அடியே உரம் போடணுமாங்க வைக்கும் போது? ஆமா டிஏபி போட்டு கொத்தணும். டிஏபி போட்டு கொத்தி விடணும். சரிங்க. காட்டை பதப்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னங்க செஞ்சீங்க? முன்னாடி வந்து நாங்கள் ஆடு சாணி எருவு கொட்டி
2 டேட்டு கட்டி ஓட்டி விட்டேன். சரிங்கக்கா. ஓட்டி விட்டு பார் பிடிச்சி வாங்கி வச்சுட்டேன். பார் பிடிச்சது வந்து நாமளே பிடிச்சோம், அதுக்கு தனி ஆள் வந்தாங்க. தனி ஆள் 1500 ரூபா அது கூலி. அது கூலி முன்னாடி அது கூலி அவங்க காட்டை பதப்படுத்தி பார்த்து பிடிச்சி விட்டு. இந்த செடி நாற்று வந்து என்ன ரேட்டுங்கக்கா ஒரு செடி நாற்று? ஒரு செடி ₹1.20. ₹1.20. அப்போ 1600, அதுக்கு ஒரு 3500 3500 நாற்று வந்துடுது. நம்ம இடையில வந்து அதில் கொத்தவரங்காய் ஊனிக்கலாம், முள்ளங்கி ஊனிக்கலாம். சரிங்கக்கா. தக்காளி வச்சுருக்கிறதா ஒரு கரை ஃபுல்லாக. ஓ சைடில் இதுலேயும் தக்காளியும் வச்சுருக்கிறீங்க. அந்த சைடு ஃபுல்லாக கத்திரிக்காய் வச்சுக்கிறேன். சரிங்கக்கா. குழம்புக்கும் யூஸ் ஆகிக்கும், விற்றுங்களாம். சரிங்கக்கா. அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாய் செடி வந்து மெயின் பயிர். சைடில் பார்த்தோமா தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, இது மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையானது கொத்தவரங்காயில் வீட்டுக்கு ஊனிக்கிட்டோமா வீட்டு யூஸ்க்காக பக்கத்தில் கேட்குறீங்க விலைக்கு. அதுக்கும் நம்ம ஒரு கிலோ 2 கிலோ. சரிங்கக்கா. இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமுங்க இதுக்கு. சரிங்க. மார்க்கெட்டுக்கு டெய்லி கொடுத்துக்கலாம். சரிங்கக்கா. இதுக்கு காய் நீட்டமாக வருமாங்கக்கா? நீட்டமாக வரும். உரப்பு எப்படி, காரம் எப்படிங்கக்கா இருக்கு? காரம் நல்லா இருக்கு. காரம் நல்லா இருக்கு. பெருங்காயம் வரும். சரிங்கக்கா. நீட்டமாக வரும். இது பழுத்து போனது பழமாக விற்கிற மாதிரி அது என்ன ரேட்டுங்கக்கா போகும்? பழம் வந்து கிலோ 300 ரூபா போகுது. கிலோ 300 ரூபா போகுது. எதுங்கக்கா லாபம், பழமா இல்லை பச்சைக்காயா? பச்சைக்காய் தான். பச்சைக்காய் தான் லாபம். பழம் வந்து நம்ம முத்தி அது பழுக்க வச்சு நம்ம கரெக்டாக பதப்படுத்தி காய வச்சு எடுக்கணும். லைட்டாக வெயில் அதிகமாக விட்டா சுருக்குல அதிகமாக வந்துடும். நம்ம 3 நாளைக்கு பழத்தை காய வச்சு 2 நாளைக்கு 4 நாளைக்கு நெவல்ல போடணும். சரிங்கக்கா. நம்மளுக்கு நெருளுக்கு இடம் இல்லை. போட்டு டெய்லியும் காய வைக்கணும், நல்லா வைக்கணும், அள்ளணும். காட்டு வேலையை செய்யறா அதை செய்யறா. பச்சைக்காய்னா டெய்லி அறுத்து மூட்டை பிடிச்சி கொண்டு போய் மார்க்கெட்ல போட்டுடலாம். பச்சைக்காய் தான் வெயிட் வருது பச்சைக்காய். அது வந்து ஒரு அரை சாக்கு பொறுக்குனீங்கன்னா 1/4 சாக்கு கூட வராது. காஞ்சினா 1 கிலோ தான் வரும். 1 கிலோ தான் வரும். பச்சைக்காய்னா இது அவ்வளோ கை தான் வரும். அதுக்கு பராமரிப்பு அதிகம். பழத்துக்கு பராமரிப்பு அதிகம். ஆமா. இதுக்கு பராமரிப்பு கம்மி. நம்ம பிஞ்சா தான் காய் பெருசா தான் கேக்குறாங்க. சைஸுங்க. இஞ்சி முத்தி பச்செல்லாம் கேக்குறாங்க. சைஸ் பெருசா இருக்கா அதான் பாக்குறாங்க. சரி. பெருசானா நம்ம பருத்து மார்க்கெட் கொடுத்துருவோம். சரிங்கக்கா. இப்போ வந்து மிளகாய் செடி வைக்கிறவங்களுக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். லாபம் இருக்கு, நல்ல லாபம் இருக்கு. சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அக்கா வந்து மிளகாய் செடி வச்சிருக்காங்க. 30 சென்டில் வச்சிருக்காங்க. 1600 நாற்றுங்க. ஒரு செடி வந்து ₹1.20. இப்போ பார்த்தோமா அடி உரம் போட்டு வச்சுருக்காங்க. பேர் குணான்னு சொல்லிட்டுங்க. 3 மாதத்தில் வந்துடும் இல்லைங்களாக்கா? 3 மாதத்தில் வந்துச்சுன்னா அது எத்தனை மாதம் வரைக்கும் காய்க்குங்க? 5-6 மாதம் 7 மாதம் இருக்கலாம். அந்தாண்ட அப்போ 1 வருஷம் பயிருங்க. இது 1 வருஷம் பயிர். இது வந்து பார்த்தோம் 1 வருஷம் பயிருங்க. 3 மாதத்தில் வந்து காப்புக்கு வந்துடும். அதனால ஒரு 7 மாதத்துக்கு மகசூல் தருங்க. அதனால் இப்போ பார்த்தோமா ஒரு நாளைக்கு வந்து 2500 ரூபா இதில் வந்து வருங்க. லாபம் வந்து 2500 ரூபா நமக்கு இருக்குதுங்க. அதுதான் பராமரிப்பு நம்ம பண்ணுங்க. சொட்டு நீர் போட்டுக்கிட்ட இன்னும் உகந்ததுங்க. ஏன்னா நம்ம தண்ணி கட்டுற அந்த செலவு மிச்சமாகி போகுங்க. அது கரண்ட் பில்லு உங்களுக்கு தண்ணி பச்சிருக்கோம். அது மானியத்தில் வரும். சரிங்கக்கா. சொட்டு நீர் வந்து மானியத்தில் வாங்கிக்கலாம். இது சோலார் மட்டும் மானியத்தில் வராது. சரிங்கக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஒரு சிறந்த பயிராக இருக்கும். உங்களுக்கு பணப்பயிருங்க. சைட்லேயும் உங்களுக்கு தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, இது மாதிரிலாம் ஊனிக்கலாம். அது உங்களுக்கு குழம்பு காய்க்கும், அதையும் நீங்கள் விற்றுங்கலாம். இது மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அக்கா. நன்றிங்கக்கா. சரிங்கக்கா.